மாதத்திற்குள்ளாக நாளை நாம் செல்ல இருக்கிறோம். இந்த நாளை காண செய்த தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் வாரத்தில் முதல் நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். செய்திக்காக நான் பேச வேண்டும் என்று நினைக்க பொழுது 2 தலைப்புகள் எனக்கு வந்தது. 2 தலைப்புகள் என்னுடைய சிந்தனைக்கு எட்டினது. ஒன்று, தேவனுடைய அதிசயங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள். மற்றொன்று சகிப்புத்தன்மை, சகிக்கிறது, கிறிஸ்தவ சகிப்புத்தன்மை. என்னடா 2 டாபிக் இப்படி இருக்குது, எதை கனெக்ட் பண்றது அப்படின்னு யோசித்து நிறைய நேரம் யோசிக்கும் பொழுது கடைசியில் ஒரு காமன் கன்க்ளூஷன் கிடைத்தது. நாம் அதை இந்த நாளிலும் நிறைய வசனங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆர்வலாக ஒவ்வொருவரும் எடுத்து வாசிக்கும்படியாக நான் முன்வைக்கிறேன். இருள், நைட்டு இரவு நேரத்தில் நாம் போய் வானத்தை பார்த்தோம்னா அந்த போன்லாம் வச்சுட்டு உண்மையாவே சும்மா பார்க்கறது இல்லாம முழுவதுமாக நாம் அதை தியானித்து நல்லா டீப்பாக நாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நட்சத்திரம்லாம் அப்படியே தெரிய வரும். ஃபர்ஸ்ட் 1 தெரியும், 2 தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருட்டா இருக்கிறது அப்படியே வெளிச்சமா வரும். கொஞ்சம் நம்ம அதை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அழகாக ஒரு நிலா தெரியும், நிறைய நட்சத்திரங்கள், இடதுல இருந்து வலது பக்கம் பார்க்கிற வரைக்கும் நட்சத்திரங்கள் தெரியும். நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நாம் ருசித்து அறிந்து முழுவதுமாக நான் அசை போடுகிற பொழுது எனக்கு வர்ற கஷ்டம் வெறும் சின்ன கஷ்டம். அந்த சோதனை இவருக்கு முன்னாடி அது ரொம்ப சின்னதாக இருக்கிறது என்பதை எளிதில் நாம் புரிவதற்கு லெகுவாக இருக்கும். அது அவருக்கு லேசான ஒரு காரியமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிதான விஷயங்களை படைத்தவர் வானத்தை பார்க்கிறேன், அவ்வளவு நட்சத்திரங்களை வைக்கிறார், நிலாவை வைக்கிறார், சூரியனை வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு லேசான காரியம். நாம் ஒரு சின்ன ஒரு சோதனையை வைத்துவிட்டு, கஷ்டத்தை வைத்துவிட்டு அவருக்கு அது முடியாதா, அவருக்கு அந்த பலன் இல்லையான்னு நம்மளோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் கேள்விக்குறி வைப்பது அல்ல. அவரால் கண்டிப்பாக முடியும், அனுமதித்திருக்கிறார் என்றால் இவ்வளவு செய்த தேவன், நான் கண்கூடாக பார்க்கிறதை செய்திருக்கிற தேவன், இதிலிருந்தும் என்னை காப்பாற்றுவதற்கு அவருக்கு கூடும். அப்படி முதல் தலைப்பு நான் சொன்ன மாதிரி தேவனுடைய ஆச்சரியமான கிரியேஷன்ஸ், வண்டர்ஸ் ஆஃப் காட், அற்புதம் செய்த ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், முதலாவது தலைப்பில் நாம் இந்த வேதாகமத்தின் முதலாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கொலம்பஸ், வாஸ்கோடகமா இப்படின்னு நம்ம பெயர்களை கேட்டிருப்போம். ஏன்னா அமெரிக்கால இருந்து கப்பலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கடல்ல வந்து இந்தியாவையோ வெஸ்ட் இண்டீஸையோ கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்த, ஒளிந்திருந்ததை கண்டுபிடித்தவர் அல்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், உருவாக்குகிறார். அங்க மறைந்திருந்ததை அவர் கண்டுபிடித்து இங்கே காட்டுறதில் அவர் கிரியேட்டர், உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அவர் உண்டு பண்ணுகிறார். அப்படி கொஞ்சம் கீழே நாம் வரும் பொழுது 14, 15, 16 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்ற ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக்க கடவுளது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்ற ஆகாய பிரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார்.
15வது வசனத்தை நான் மறுபடியும் கோடிட்டு காட்டுகிறேன். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். இந்த சுடர்கள், ஸ்டார்ஸ், அதை குறித்து தான் முதலாவது நாம் பார்க்கலாம் என்று பிரியப்படுகிறேன். இந்த சுடர்களையும் உருவாக்கினவர் தேவன். கொஞ்சம் சங்கீதம் 8வது அதிகாரம் 3வது வசனை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 8 அதன் 3வது. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, உருவாக்கினவர், உண்டு பண்ணுகிறார். கொஞ்சம் போட்டோஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை நம்ம தம்பி அனீஷ் போட்டு காட்டுவார். அநேகர் மேபி நீங்க பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஒரு வாட்டி நினைப்பு ஊட்டுவதற்காக இந்த படங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது நம்மளுடைய எர்த், அதாவது நம்மளுடைய பூமி. இதுதான் நம்மளுடைய பூமி. நான் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கிறேன்ல, இது பூமி. கொஞ்சம் வெளியே வந்திருப்பா. இந்த பூமி கூட நாம் பார்க்கும் பொழுது பெருசாக இருக்கிறது என்னன்னா, அந்த எண்ட்ல இருக்கிற ஜூபிட்டர். எவ்வளோ பெருசா ஜூபிட்டர் இருக்குது, அதுல சிறிய ஒரு பங்கு நம்மளுடைய பூமியாக இருக்கிறது. அடுத்த இமேஜ்ல பார்த்தோம்னா இந்த பூமியையும் சூரியன் ரெண்டு கம்பாரிசன் நான் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பூமி சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா. நாம் போன இமேஜ்ல பார்த்த ஜூபிட்டர் வந்து பக்கத்துல இருக்கிறது. ஆனா அதையும் காட்டிலும் சூரியன் மிக பெருசாக இருக்கிறது. அவ்வளவு பெரிதான ஒரு சூரியன் பக்கத்துல ஜூபிட்டர் சின்னதாக தெரியுது, பூமி சின்ன ஒரு துளியாக தெரிகிறது. இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல பார்த்திருப்போம். கொஞ்சம் மேபி எங்க அப்பா காட்டின போட்டோஸ் பார்த்திருந்தீங்கன்னா அடுத்ததும் பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்களுக்கு 3வது படத்தில் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாலும் சூரியனை தாண்டிலும் இவ்வளவு பெரிய ஆர்க்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் இவ்வளவுதான் இருக்குது, எர்த்து தெரியவே இல்லை. ஜூபிட்டர் வந்து சின்னதா இருக்குது, எர்த்து இல்லவே இல்லை. அதுல அவ்வளோ சின்னதா பூமி இருக்கிறது. சூரியனே இவ்வளவு சின்னதா ஆர்க்ட்ரஸ் இருக்குது. ஆர்க்ட்ரஸ் காட்டுப்பா. ஆர்க்ட்ரஸ்ன்னு அவ்வளவு பெருசு ஒன்று இருக்குது, அது பக்கத்துல சூரியன் ரொம்ப சின்னதா இருக்குது. சரி, இதோட முடியுதுனாலும் இல்ல, 4வது ஒரு இமேஜ் இருக்கிறது. அந்த ஆர்க்ட்ரஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அங்க கீழே அந்த ப்ளூ பக்கத்துல ஆர்க்ட்ரஸ்னு ஒன்று சின்னதா இருக்குது. சூரியன் ஒரு புள்ளி, அதை ஆரோ போட்டு பார்க்குற அளவுக்கு அந்த சூரியன் இருக்கிறது. சூரியனே இவ்வளவு சின்னதுன்னா அதை விட ஜூபிட்டர் எவ்வளவு சின்னதாக இருக்கிறது. அந்த ஜூபிட்டரோட எர்த் இங்க எங்க இருக்குன்னே தெரியாது, ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்குது. போதுமானது, ஆஃப் பண்ணியிருப்பான். இப்ப நம்ம வருவோம் சங்கீதம் 8வது அதிகாரம் 3, 4 வசனங்களை சேர்த்து ஒருவர் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம். ஒண்ணுமே இல்ல. என்ன வந்து நீங்க கேக்குறீங்க, விசாரிக்கிறீங்க, நினைக்கிறதற்கே நான் வந்து எம்மாத்திரம் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். எர்த்து எங்க இருக்குன்னே தெரியல. எர்த்து விடுங்க, அதுல நம்மளுடைய நாகர்கோவில் எங்க இருக்கு, நம்மளுடைய தெரு எங்க இருக்கு, சபை எங்க இருக்கு, நாம் உட்கார்ந்து இருக்கிற நாம் எங்க இருக்கிறோம், பார்க்க முடியாது. அவ்வளோ சின்னதாக, எம்மாத்திரம், பூச்சின்னு சொல்ற அளவுக்கு கூட நாம் இல்லை, அவ்வளோ சின்னதாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு பெரிய பிஸ்தா, எல்லாவரையும் எதுவுமே நான் கண்டுக்க போறது இல்லை அப்படின்னு நாம் இருக்கிறது இல்லை. கம்பேரிட்டிவ் நாம் பார்க்கும் பொழுது உலகமே சிறுவாக இருக்குது, சூரியன் சின்னதாக இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மளையும் விசாரிக்கிற தேவன், நம்மை நினைக்கிற தேவன், அப்படிப்பட்ட இடத்தில் தேவனை நம்மை வைத்திருக்கிறார். சுடர்களை குறித்து நாம் பார்த்தோம். 2வதாக நான் கோடிட்டு பார்த்துவது, அப்படியே நாம்
ஸ்கை பார்த்துட்டு மேல அண்ணாந்து பார்த்துட்டு நாம் கீழே பார்த்தோம்னா பூமி இருக்குது. நிறைய மாங்காய், மாம்பழம், மாங்கனி சாப்பிட்டிருப்பீர்கள். இந்த சீசனும் வந்தது. அதனுடைய அந்த விதை கொட்டையானது விரும்பி நிறைய பேர் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்படி காஞ்சு போய் இருக்கும், சும்மா ஓரமா இருக்கும், இறந்து ஒரு வெறுமையான ஒரு கனி, மன்னிக்கணும், வெறுமையான ஒரு கொட்டையாக அது இருக்கும். அந்த விதையையும் நீங்கள் எடுத்து இந்த பூமியில் போட்டால் பெரிய செடியாக வளருவதற்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக காக்காக்களை பார்க்கிறோம், சும்மா இஷ்டத்துக்கு அங்கே இங்கேயும் பறக்கும், திடீர்னு காக்கான்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது சாப்பிட்டு போடுகிற கனி, அது சாப்பிடுகிற எச்சம் மரமாக வளர்கிறது. அப்படி அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். கடந்த வாரங்களில் கனிகளை குறித்து நாம் செய்திகளை கேட்டோம், மரத்தை குறித்து கேட்டோம். இந்த வெயில் காலத்தில் கனி கொடுக்கிற மரங்கள் அல்லது வெயில் காலத்தில் நமக்கு நிழல் கொடுக்கிற மரங்களாக இந்த பூமி வளர்ப்பிக்கிறது. அதையும் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு நிமிடம், மேபி ஒரு வாரத்துக்கு உலகம் ஃபுல்லாவே எங்கேயுமே கனி கொடுக்கல, போடுகிற அந்த விதை முளைக்கவில்லை, செடி வளரலன்னா என்ன நடக்கும்? ஃபுட் இருக்காது, ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையும். அவ்வளோத்தையும் துல்லியமாக தேவன் செய்து வருகிற தேவன். பில்டிங்ஸ் இருக்கிறது, மனுஷன் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுகிறான். சுத்தி நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ அழகழகான பில்டிங்ஸ். தாஜ்மஹால் பார்க்கிறோம், ஐஃபில் டவர் பார்க்கிறோம், புர்ஜ் கலிஃபா பார்க்கிறோம். புர்ஜ் கலிஃபாலாம் அந்த கிளவுட், மேகத்துக்கு மேல இருக்கிறது. நாம் பார்க்கணும், மேகம் தான் பார்க்க முடியாது, உச்சிக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹைட்ல மனிதன் செய்கிறான்னா அது செய்கிறதும் உலகத்துல தான் வருது. கல், மணல் அல்லது ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய உட்டுனாலுமே உலகத்துல இருந்தான் வளருது. அவ்வளோத்தையும் செய்கிற, அழகாக செய்கிற தேவன். காலங்கள் வருகிறது, ஒரு நாள் திடீர்னு வெயில் பறக்கிறது, மழை வருகிறது, ஆட்டம் வருகிறது. போட்டோசிந்தசிஸ், அது எவ்வளவு அடுத்ததாக போட்டோசிந்தசிஸ், அதாவது நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் அந்த மரத்திலிருந்து வருகிறது. நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம், அதை அந்த ட்ரீ, மரமானது ஆக்சிஜனாக வெளியிடும். அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற தேவன், இந்த உலகத்தையும் படைத்த தேவன். நாம் வெளியே பார்க்கிறோம், அழகா அந்த ஆறுல தண்ணி ஓடிச்சுன்னா அவ்வளோ நல்லதாக இருக்கிறது. மலைகளை பார்க்கும் பொழுது, தண்ணீர்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றையும் பேர் பேராக அருமையாக செய்து வைத்திருக்கிற தேவன். அவருடைய அதிசயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வசனம் ஒன்றை நாம் எடுத்துக்கூட வாசிக்கலாம். யோபுவினுடைய புஸ்தகம், யோபு 26வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 26:7. பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். 655வது பக்கத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாடு. யோபு 26வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும். அவர் உத்தர மண்டலத்திலே வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று 3000 வருஷம் முன்னாடி யோபு பக்தர் எழுதுகிறார். அந்த நேரத்துல டெலிஸ்கோப்போ அல்லது ராக்கெட்டோ நாசாவோ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல யோபு எழுதுகிறார், பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று. சயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா எழுதினவர் தேவனாய் இருக்கிறார். மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவு அதிசயமான காரியங்கள். வெறும் அங்க ஒரு பில்லர் போட்டோ அல்லது ஃபவுண்டேஷன் போட்டோ அந்த உலகம் நிப்பாட்டப்படவில்லை, வெறுமையாக தொங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 104வது சங்கீதம், சங்கீதம் 104 24 25 கூட நாம் வாசிக்கலாம். இருபத்தி 5வது வசனம், பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும்
அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்களும் உண்டு. அவ்வளவு பெரிய கடல். கடல்ல நீங்க எப்போவாவது போயிருந்தீங்களா தெரியும். நடுக்கடல்ல இல்ல கொஞ்சம் தள்ளி போகும்போது சுத்தி எங்க பாத்தீங்கன்னாலும் எதுவுமே வழி தெரியாது. அந்த சைடு பார்த்தாலும் தண்ணியா இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் தண்ணியா இருக்கும். போயிட்டே இருக்கணும். ஒரு இது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடலையும் அதிலுள்ள கிரியேச்சர்ஸையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். சிறியவைகளையும் பெரியவைகளையும் உண்டு பண்ணினவரும் தேவன். இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். எரேமியா 5வது அதிகாரம். அவ்வளவு பெரிய கடல் எப்படி அடக்கி வைத்திருக்கிறார் என்று அழகாக எரேமியா 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கலாம். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஒருவேளை அது இல்லைன்னா டெய்லியுமே சுனாமி வந்துட்டு இருக்கும். அலைகள் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. எப்போ எங்க வருதுன்னு தெரியாது. அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி கடலையும் ஒரு பார்டர் போட்டு இவ்வளவுதான் உனக்கு எல்லை என்று வைத்திருக்கிறவர் தேவன். அப்படி அழகாக ஒவ்வொன்று காரியங்களையும் வைக்கிறவர் தேவன். அடுத்த ஒரு ஒண்டர் போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த ஒரு அற்புதத்திற்கு நாம் செல்லலாம். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனித்து வருவோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 208வது பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாடு பக்கம் 208. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானதற்கு முன்கொண்டு தெளிவாய் காணப்பட்டும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனை பார்க்க முடியலன்னா சுத்தி பாருங்க, எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் தேவன். அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தான் 20வது வசனத்தில் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதை கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. தெளிவாக இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் வார்த்தையினால் இந்த பூமியை உண்டு பண்ணுகிறார், சுடர்களை உண்டு பண்ணுகிறார். தண்ணி, அவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அதில் உள்ள கிரியேச்சர்ஸ், அதனுடைய ஜந்துக்களை உண்டு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய அப்பாவாக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த அற்புதம், தேவனுடைய அற்புதம் என்ற தலைப்பில் மூன்றாவதாக நம்மை, மனுஷனை எவ்வளவு அருமையாக எவ்வளவு அழகாக அவர் படைத்திருக்கிறார். சங்கீதம் 139வது சங்கீதம் 139 13 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்தரியங்களை கைக்கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் நன்மைக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசேத்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அவ்வளவு அழகாக 15வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஒவ்வொரு காரியங்களையும் அருமையாக செய்கிறார். நமக்கு மேல முடி இருக்கிறது, கண்ணு இவ்வளோ இருக்கணும், மூக்கு இவ்வளோ இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், எப்படி நான் மூச்சு விடணும், கழுத்து அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களையும் அருமையாக தன்னுடைய கைகளினால் செய்கிற தேவன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி வசனம், நம்மளை மண்ணினால் உண்டு பண்ணினார் என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். மண்ணினால் அவருடைய சாயலை கொண்டு அவர் செய்திருக்கிறார். டிஎன்ஏ என்பது நமக்கு தெரியும். டிஎன்ஏல 220 கோடி ஜிபி டேட்டா இருக்குதுன்னா அப்படின்னா ஒரு
எடுத்துக்காட்டுக்காக இந்த உலகத்துல இருக்க எல்லா சினிமா படமும் எந்த படமும் எடுத்துக்கிட்டாலும் மொத்தத்தையும் காப்பி பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல வச்சா கூட நம்மளுடைய 1 கிராம் டிஎன்ஏ அளவுக்கு வராது. அவ்வளவு அதிகமான டேட்டா இருக்கிறது. நம்மளுடைய தாத்தா எப்படி, அவர் எங்க இருந்து வந்தாருன்னு ஒவ்வொரு அந்த டிஎன்ஏ அணுக்களை வச்சு பார்க்க முடியும் என்று சயின்ஸ் கூறுகிறது. மூளை அவ்வளவு துல்லியமான, அவ்வளவு நர்வ்ஸ் போகிறது, பிணைந்து இருக்கிறது. ஒண்ணு கொஞ்சம் லெஃப்ட் ரைட் மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கை நம்ம சொன்ன மாதிரி கேக்குது, கால் நம்ம சொன்ன மாதிரி நடக்குது, விரல்கள் ஒவ்வொன்றும் அழகா மூவ் பண்றோம். அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் செய்கிறார். இதயம் ஒரு நாள் மாத்திரம் 1,00,000 முறை அந்த இதயம் துடிக்கிறதாம். 1,00,000 முறை ஒரு நாளைக்கு அந்த இதயம் துடிக்கிறது. நம்ம அதை சொல்றது இல்ல, இன்னைக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, இல்லை இப்போ கொஞ்ச நேரம் அடின்னு நம்ம சொல்றது இல்ல. தூங்குறோம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேளையிலும் துடித்து கொண்டே இருக்கிற ஒரு இருதயம். ஒரு நாளைக்கு 1,00,000 வாட்டி அடிக்கிற அந்த இதயம், ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற இதயம். யோபு 10வது அதிகாரம், யோபுனுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோபு 10:11. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைக்கி 642வது பக்கம் பழைய ஏற்பாடில் யோபு 10:11. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். அழகாக எலும்பு இருக்கிறது, அதுக்கு மேல நரம்பு வருகிறது, சதை வருகிறது, அப்படி ஒவ்வொன்று காரியங்களையும் சேர்த்து வைக்கிற ஒரு தேவனாக நாம் பார்க்கிறோம். போன் மேரோ, நம்மளுடைய நல்லி எலும்பு அப்படின்னு நாம் பார்க்கிற நம் போன் மேரோ ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 200 பில்லியன் அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்குறது என்று நான் வாசித்தேன். 200 பில்லியன் அப்படின்னா 20,000 கோடி 20,000 கோடி பிளட் செல்ஸ்களை ஒரு நாளில் அது உண்டு பண்ணுகிறது என்று நான் வாசித்தேன். இம்யூன் சிஸ்டம் நாம் பார்க்கிறோம். சின்னதா ஏதாவது குத்திருச்சுன்னா உடனே அந்த இடத்துல சீல் படுகிறது, அது வெளியே தூக்கி போடுகிறது. காய்ச்சல் வருதுன்னா மாத்திரை போடுறோம், தூங்குறோம், உடனே அடுத்த நாள்ல அது சரி பண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இம்யூன் சிஸ்டத்தையும் டெய்லி உள்ளாக போர் நடக்கிறதை ஒயிட் பிளட் செல்ஸையும் தேவன் உண்டு பண்ணுகிறார். அடுத்த தலைப்புக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:12. கேட்கிற காதும் காண்கிற கண்களையும் ஆகிய இவ இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அவ்வளவு அருமையாக டெய்லி கேட்டுட்டு இருக்கிறோம், பேசுறோம். நான் பேசுறதை நீங்க கேட்குறீங்க, நீங்க பேசுறதை நான் கேட்கிறேன், காண்கிறோம். ஒவ்வொன்றையும் தெளிவாக உண்டு பண்ணின தேவன். இவ்வளவு வசனங்களை நாம் வாசித்தோம். எத்தனையோ அதிசயங்கள் செய்த தேவன், எத்தனையோ வல்லமைகளை செய்த தேவன். 3 காரியங்களை மாத்திரம்தான் நான் பார்த்திருக்கிறோம். சுடர்களை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், ஹியூமன்ஸ் மனிதனை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த 3 காரியங்களிலே இவ்வளவு அருமையாக, அதிசயமாக, துல்லியமாக ஒவ்வொன்றையும் பார்த்த தேவன், ஒவ்வொன்றையும் செய்த தேவன், ஒவ்வொன்றையும் உருவாக்கிய தேவன். அவர் சந்நிதியில் நாம் இருக்கிறோம், அவரை துதிக்க நாம் வந்திருக்கிறோம். சுடர்களை செய்த தேவனுக்கு, பூமியை நிப்பாட்டி இருக்கிற தேவனுக்கு, அல்லது கடலை பிடித்து வைத்திருக்கிற தேவன், கடலுக்கு ஒரு எல்லையை கொடுத்த தேவன், டெய்லி அடிக்கிற அந்த இதயம் பார்த்த மாதிரி அத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு அடிக்குது. அப்படிப்பட்ட இதயத்தை உண்டு பண்ணின தேவன், அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு? எவ்வளவு நாம் கஷ்டப்படலாம்னு அவருக்கு தெரியாதா? என்னுடைய எல்லை இவ்வளவுதான் அவருக்கு தெரியாதா? இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? தெளிவாக நமக்கு என்ன வேண்டும், என்ன தேவை, நம்மளுடைய பவர் என்ன என்பதை துல்லியமாக அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு முடியையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் துதிக்கிறோம். இரண்டாவதாக சகிப்புத்தன்மை.
இரண்டாவது குறுந்தலைப்பாக சகிப்புத்தன்மை, முதல் தலைப்பாக நாம் தேவனுடைய அதிசயங்களை நாம் பார்த்தோம். இரண்டாவது தலைப்பாக சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ் அல்லது டாலரன்ஸ் அல்லது பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இரண்டாவது குறும் தலைப்பில் நாம் சில வசனங்களை வாசித்து வீடுகளுக்கு நாம் செல்லலாம். த ஏஜ் ஆஃப் குவிக், அதாவது விரைவாக செல்லுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட், சீக்கிரம் போனால் உடனே கிடைக்கணும். ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அது உடனே முடியணும். யாராவது பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா உடனே முடியணும். நானும் அப்படிதான், சீக்கிரம் அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கார் வேகமாக போகணும், எதுனாலும் வேகம், சீக்கிரமாக நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த காலத்தில் ரொம்ப யோசிக்கிறவர்கள். எதுனாலும் எனக்கு சீக்கிரமாக நடந்தே ஆகணும். கோபம் வர்றதுலையும் சீக்கிரம் கோபம் வருது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கோபம் வர்றதுலையும் நமக்கு சீக்கிரம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் வீடியோஸ், ஃபாஸ்ட் கார்ஸ், அப்படியே ஃபாஸ்ட் ஆங்கர், ஃபாஸ்ட் டு குவிட். காலேஜ் போகிறேன், 2 வாத்தியார்கள் என்னை திட்டிவிட்டார்கள் என்றால் அவ்வளோதான், நான் படிக்கல, வந்துட்டேன், தேவையில்லை, எதுக்கு அந்த படிப்பு, என்னை திட்டுகிறார்கள், எதற்கு திட்டுகிறார்கள், அல்ல நான் என்ன செய்தேன், அதெல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் டு குவிட். அப்படிப்பட்ட ஒரு ஏஜ் ஆஃப் குவிக், சீக்கிரமாக எல்லாமே சீக்கிரம் என்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். யாக்கோபினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடில் யாக்கோபு 1வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து வாருங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3, 4, 5 நான் வாசிக்கிறேன். பக்கம் 312வது பக்கத்தில் இருக்கிறது. 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடுவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சோதனை வரும்னா அது நீங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. யாராவது ஜெபம் பண்ணும்போது எனக்கு பலம் வேணும்னு கேட்போம், எனக்கு ஜெயம் வேண்டும்னு கேட்போம், ஆசீர்வாதம் வேணும்னு கேட்போம். யாராவது போய் எனக்கு சோதனை வேணும்னு நம்ம கேட்டிருப்போமா? யாராவது கேட்க தோணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனா 3வது வசனம் இப்படியாக கூறுகிறது: உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வசனம் கூறுகிறது. அப்படியே திருப்பி நாம் பார்த்தோம் என்றால், நாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சோதனையை நான் கேட்க வேண்டும். சோதனை வரும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வசனம் பார்க்கிறோம். அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் வசனம் அப்படியாக கூறுகிறது. அப்படியே ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 5:3. நான்கையும் சேர்த்து வாசிக்கலாம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு நீங்க சோதனை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. முடியுமா? கஷ்டம் வந்திருக்கிறது, அதற்காக நன்றிப்பான் முடியுமா? யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நாம் வாசிக்கலாம் ஒரு வாட்டி. யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எளிதான ஒரு வாழ்க்கையை அவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போகவில்லை. உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
ஆனால் அதை நான் ஜெயித்தேன், நீங்கள் திடங்கொள்ளுங்கள். மாதிரியை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களோடு இருக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். பார்த்தோம் நாம் உலகத்தை எப்படி அவர் ஜனிப்பித்தார் என்று பார்த்தோம், சுடர்களை பார்த்தோம், மனுஷனை உண்டு பண்ணார் என்று பார்த்தோம். அவருக்கு லெகுவான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது ஒரு லேசான காரியம். கஷ்டம் வருகிறது என்றால் லேசான காரியம். திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மறுபடியுமாக நாம் யாக்கோபு வரலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிப்புத்தன்மை, அதுதான் நம்மளுடைய 2வது குறுந்தலைப்பு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிப்புத்தன்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முக்கியமாக கூறப்படுகிறது. கஷ்டம் வருதுன்னா உடனே நான் குவிட் பண்றதல்ல. நாம் பார்த்த மாதிரி ஃபாஸ்ட் ஏஜ், வேகமான ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் கார்ஸ் அல்லது ஃபாஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்கிற ஒரு காலத்தில் சகிப்புத்தன்மை மிகவும் மிகவும் அவசியமாக நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்கிறோம். அப்படியே 1வது அதிகாரம் 4வது வசனத்தையும் நான் கோடிட்டு பார்க்கிறேன். நாம் முன்பதாக வாசித்த அந்த வசனத்தை மறுபடியுமாக நான் கோடிட்டு காட்டுகிறேன். 4வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கொஞ்சம் அப்படி மேல பாத்தீங்கன்னா, நிறைவு உள்ளவர்கள், நான் கம்ப்ளீட் மேன், முழுமையான ஒரு மனுஷனாக பூரணராக நான் இருக்க வேண்டும் என்றால் கீழே என்ன சொல்லுகிறார்? என்ன வேணுமா எனக்கு? பொறுமை வேண்டும். பொறுமை இருக்கும் பொழுது நான் ஒரு கம்ப்ளீட் மேனாக, ஒரு முழுமையாக இருக்கிறேன். இந்த பொறுமை எங்க கிடைக்குது? அப்படியே மேல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனித்து வாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். என்ன பொறுமை உண்டாக்குறதா? பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சை. உங்களுக்கு பொறுமை கிடைக்குது. அந்த பொறுமை கிடைக்கும் பொழுதுதான் நீங்க ஒரு கம்ப்ளீட் மேனாக, பூரணராக, முழுமை அடைகிறீர்கள் என்று 3-4வது வசனங்கள் இப்படி கூறுகிறது. 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். யாக்கோபு 5:11. அநேகம் தரம் நாம் கேட்ட ஒரு நபர், வாசித்த ஒரு நபர், நம்முடைய மனதில் ஆழமாக இருக்கிற ஒரு நபர் யோபு. யோபை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். யோபு 1:11 வாசிக்க வேண்டாம். யோபு 1:11 சாத்தான் தேவனிடத்தில் வந்து கேட்கிறான். அவன் வேணாம், வாசித்து விடுவோம் ஒரு வாட்டி. யோபு 1வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 1:11 பக்கம். அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சவால் இடுகிறார் இங்க சாத்தான். தேவனிடத்தில் சவால் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். கையில இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தூஷிப்பான். கொஞ்சம் நம்ம பின்னாடி வாசித்தோம்னா யோபுனுடைய மனைவியும் இடம் கொடுக்கவில்லை. கர்ஸ் பண்ணிட்டு அவரை விட்டு விட்டு நீங்கள் இறந்து விடும் அப்படின்னு யோபுனுடைய மனைவி சொல்றதை நாம் பார்ப்போம். யோபுனுடைய நண்பர்கள் ஒவ்வொருவராய் வந்து பேசுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருக்கு உடம்புல ஃபுல்லா ஷீல் வருகிறது, வேதனை வருகிறது. அப்படியும் சகித்து கொண்டு இருக்கிற ஒரு யோபு. தானியேல் வாசித்திருப்போம். தாவீதுடைய அதிகாரத்தை நாம் வாசித்திருப்போம். உங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கஷ்டப்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம்.
குறிப்பாக 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரம் 17, 18 அநேக முறை என்னுடைய அப்பா குறிப்பிட்டதை நான் கேட்டிருக்கிறேன், வாசித்தும் நாம் இருக்கிறோம். 17, 18 வாசிக்கலாம். தானியேல் 3, 17, 18. நாங்கள் ஆராதித்தால் எங்கள் தேவன் எங்களை கப்புளிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் நாட்டமாகி ஒரு உடைய கைக்கும் நீண்டமாகி இருப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீர் இருக்கிற பொற்சிலையை பணிந்து கொள்வது அவர் விடுவிக்காமல் போனாலும் நான் அதை செய்ய போறதில்ல. எத்தனை பேர் நாம் அந்த சகிப்புத்தன்மையை அல்லது விசுவாசத்தை நாம் வைத்திருக்க முடியும்? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அது கிடைக்கல, ஆனாலும் நான் இங்கே தான் இருக்க போறேன், மறுபடியும் நான் அவர்கிட்ட தான் ஜெபிக்க போறேன், மறுபடியும் அவருடைய சபைக்கு நான் வரப்போறேன். நம்மளுடைய விசுவாசம் அந்த பரீட்சையை ஜெயிக்குமா? எத்தனை வாட்டி நான் கேட்டுட்டு இருக்கிறேன், எத்தனை வருடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு கேள்விக்குறி. உண்மையாகவே நான் செய்வது சரியா என்ற ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்றால் இந்த நாளில் நாம் 2 பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயமான தேவனை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கூறுகிற வார்த்தை, தப்பிக்காவிட்டாலும் அப்படியேதான் நான் இருக்க போகிறேன், அவர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நல்ல பொருட்களால் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் தீங்கு வரும். என்ன பிரதர், எப்பவுமே இதை பற்றியே கூறியிருக்கிறீர்கள், எப்பொழுதுமே சோதனை தானா? எப்படி அதை தாங்குவது, எப்படி அதை பலன் கொள்வது என்றால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சின்ன ஒரு மாதிரியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லது நினைப்பூட்டுகிறேன், ஒரு கற்பனையை உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். ஒரு இராணுவ வீரரை நீங்கள் யோசித்து பாருங்கள், நினைத்து கொள்ளுங்கள். வீடை விட்டு எங்கேயோ தள்ளி போகணும், குடும்பம் பக்கத்தில் இருக்காது, பயம் இருக்கும், எப்போ சண்டை வரும்னு தெரியாது, கஷ்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். ட்ரைனிங் செய்கிறார்கள். போர் இடத்தில் தவறு நடக்கலாம். முன்னாடி இருப்பீங்க, பின்னாடி இருந்து உங்களுடைய கூட இருக்கிறவரே உங்களை சுடலாம், காலில் அடிபடலாம். அடிபட்டுருச்சு உடனே நீங்க உடனே அந்த நாட்டுக்கு போய் சண்டை போடுவாங்கன்னா கிடையாது. நம்மளுடைய டீம்மேட், நம்மளுடைய போர் சேவகர் தெரியாமல் செய்த தவறு அல்லது அவருடைய இருட்டில் அவர் செய்கிற ஒரு தவறு, அதையும் பொறுத்து கொண்டு நாட்டுக்கென்று போராடுகிற ஒரு வீரர்கள். தேவனுடைய கிருபையினால் யுஎஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் கன் சுட முடிந்தது. இப்படி சும்மா வச்சுட்டுலாம் சுட முடியாது, கை போயிடும். இவ்வளோ பெருசுக்கெல்லாம் இருக்கும்போது ஷோல்டர்லாம் போயிடும். அவ்வளோ பலமான ஒன்று. அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். புகை வரும், சவுண்டு அப்படி கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ், அப்படி இருக்கிற ஒரு இராணுவ வீரர்கள் தன்னுடைய நாட்டிற்கென்று அவ்வளவு செய்யும் பொழுது, அவ்வளவு சகித்து கொண்டு அவர்கள் இருக்கும் பொழுது, சகலத்தையும் உண்டு பண்ணின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், அவருக்காக ஒரு சின்ன பிரச்சனையை நான் தாங்க முடியாதா? மேபி சபையிலே நமக்கு பிரச்சனை இருக்கலாம். நம்மளுடைய நோக்கம் அது அல்ல. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். நம்மளுடைய நோக்கம், நம்மளை கொண்டு வந்தவர்
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். என்னை எதற்காக இங்கே வைத்திருக்கிறார்? என்னுடைய வேலை என்ன? என்னுடைய பெரிய நோக்கம் என்ன? அதை விட்டுட்டு என்னுடைய பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்வது, அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. சிங்கிள் மைண்டட், பெரிய ஒரு பிக்சர், அதை தான் தேவனிடத்தில் நான் சேர வேண்டும், தேவனிடத்தில் நான் செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு தேவனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அல்லது தேவனிடத்திலிருந்து விலகி உழைப்பிற்கு பிழைப்பிற்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்வது ஒரு சிறந்த சோல்ஜருக்கோ அல்லது சிறந்த போர் வீரனுக்கோ அல்ல கிறிஸ்தவனுக்கோ கூறப்படவில்லை. என்னுடைய நோக்கம் ஹெவன்லி, நாட் எர்த்லி. அதாவது என்னுடைய நோக்கம் இந்த பூமிக்கானவது அல்ல. இந்த பூமியில் நான் பணக்காரன் ஆவதோ அல்லது பூமியை ஜெயிப்பதோ அல்லது பூமியில் நான் அநேக கார்களை வாங்குவதோ அது என்னுடைய பிரதான நோக்கம் அல்ல. என்னுடைய பிரதான நோக்கம் பரலோகத்திற்கு செல்வது. தானியேலுடைய கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காப்பாற்றப்பட்டார்கள். தானியேல் காப்பாற்றப்பட்டார். எப்பொழுதுமே அதுதான் நடக்குமா? எப்பொழுதுமே நம்மளை தேவன் காப்பாத்துறார், நம்ம இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சிடலாம் என்றாலும் கிடையாது. நாம் இன்று வாசித்த வேத வசனம், யோவான் ஸ்நானகன் அவர் தலை இறந்ததை, தலை வெட்டி போட்டதை நாம் ஒரு வசனத்தில் பார்த்தோம். அப்படியும் நடக்கும். சாவு அல்லது நான் மரிப்பது, அதை காப்பாற்றுவது கிறிஸ்தவம் அல்ல. நான் இந்த சர்ச்சில் வந்துட்டா எனக்கு 100 வருஷம் நான் வாழலாம், எந்த நோயும் வராது அப்படிங்கிறது அல்ல. பணம் நோக்கம் அல்ல. உலக வாழ்க்கை சபையினுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய பிரதான நோக்கம் தேவனோடு செல்வது, பரலோகத்திற்கு நான் செல்வதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். பவுல் அழகாக பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21, 22, 23 கூறியிருப்பார். நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1, 21 முதல் 23 வரை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். 22வது வசனம், ஆகிலும் சரீரத்தில் பிழைக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் மன்னிக்க வேண்டும். 21வது வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படியே 23வது வசனம், ஏனெனில் இவ்விரண்டினாலும், இவ்விரண்டுனா வாழ்வதும் சாவதும், இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறது எனக்கு ஆசை இருக்கிறது. அது அதிக நன்மையாம் இருக்கிறது. சாவை அல்லது மரிப்பதை லாபமாக எண்ணுகிற பவுல் வசனத்திலும் நமக்கு சொல்லுகிறவர் மரணத்தை லாபமாக எண்ணுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 38, 39வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று எச்சரித்திருக்கிறேன். எதையுமே தேவனிடத்திலிருந்து நமக்கு பிரிக்கலாகாது. என்னவாக இருந்தாலும், மரணமானாலும் ஜீவனாலும், அப்படி நிறைய காரியங்களை கூறிக்கொண்டு வருகிறார். அது எதையுமே தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அந்த நிச்சயத்தை நாமும் பெற வேண்டும். நம்மளுடைய காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி ஒரு உளவாளி, ஒரு ஃபார்மர் விதையை போட்டு காத்து கொண்டிருக்கிறாரோ, அவர் செய்கிற வேலையை செய்யும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து விளைய செய்கிறவர் தேவன். எப்போ வர நான் இதை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும்? எப்பொழுதுமே எனக்கு சோதனையாக இருக்கிறது,
எப்போ நான் இதை தாங்க வேண்டும்? தெளிவாக 24:36, மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் அறியார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறதை இங்க வசனம் காட்டுகிறது. அந்த வேளை வரைக்கும், அல்லது நம்முடைய மரணம் அதற்கு முன்பதாக இருக்கும் என்றால், அது வரைக்கும் சகிக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய சகிப்புத்தன்மை அவன் வளர்த்து கொள்ளும் பொழுது முழுமை உள்ளவனாக காணப்படுகிறான் என்று வசனத்தில் நாம் பார்த்தோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நாம் வாசித்து இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வரலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாருக்கும் அதன் வெளியுள்ளவனாய் இரு. நீ கற்பனை உன்னுடைய வேலையை செய். நீ ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானவழியாக வாக்கு பெற்றுப் போகிறேன். நான் வேதத்தை விட்டு பிரியும் காலம் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. என்ன நடக்குது? என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? எங்க நான் போய் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எல்லாவற்றிலும் நீ மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன சம்மரியாக என்ன செய்ய வேண்டும்? எது செய்தாலும் நீ தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லு என்பது தெளிவாக இந்த ஒரு வசனம் நமக்கு காட்டுகிறது. முழுவதுமாக நாம் பார்த்த 2 குறுந்தலைப்புகளை சுருக்கி ஒரு சம்மரியாக நாம் பார்த்து இந்த வேளையில் நாம் வீடுகளுக்கு செல்லலாம். இடது பக்கம் பார்த்தாலும் தேவன் உண்டு பண்ணினவர், வலது பக்கம் நான் பார்த்தாலும் எல்லாவற்றையும் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். மேலே பார்த்தாலும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார், கீழே பார்த்தாலும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நான் எப்படி சுற்றி எங்கே பார்த்தாலும் அவர் உண்டு பண்ணினதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட இல்லை. நான் பார்த்த அந்த போட்டோஸ் பார்த்தோம், ஒரு சின்ன புள்ளிக்கு கூட நான் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன்ல நான் இருக்கும் பொழுது அழகாக ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். மனுஷனை நீ நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பொருளே இல்லை. ஆனா இந்த எல்லா அதிசயத்தை காட்டிலும், எல்லா அற்புதத்தை காட்டிலும் இன்னொரு பெரிதான ஒரு அற்புதம், இந்த சின்ன ஒரு பூச்சிக்கு, சின்ன ஒரு புள்ளிக்கு அவருடைய சொந்த குமாரனை தேவன் கொடுத்தார். சொந்த பிள்ளையை யாருன்னே பார்க்க முடியாத ஒரு அளவுல இருக்கிற எனக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு ஈவை நாம் பெற்றிருக்கிறோம். அனைத்தையும் உண்டு பண்றதற்கு அவர் வல்லவர், ஸ்தாபிக்கிறதற்கு வல்லவர், கடலையும் காற்றையும் நிப்பாற்றி வைக்கிறவர். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 139 7 முதல் 10வது வசனம். சங்கீதம் 139 7 முதல் 10. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நான் எங்க போனாலும், மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, கடல்ல நான் ஆழமா போனாலும் சரி, எங்கே போனாலும் அவருடைய வலது கரம் என்னை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அவருடைய வலது கரத்தில் நான் இருக்கும் பொழுது, அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும் பொழுது எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும். சகலத்தையும் உண்டு பண்ணின தேவன். உங்களை எத்தனை பேர், என்னையும் சேர்த்து, சோதனையில் நாம் இருப்போம்,
சோதனை மிக பெரிதாக நமக்கு தெரிந்தாலும், அவ்வளவுதான் இதை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்று யோசிக்கிற ஒரு கடைசி தருணத்தில் நாம் இருந்தாலும், நாம் நினைக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, கடலை பிடித்து வைத்திருக்கிற தேவன், அனைத்தையும் உண்டு பண்ணின தேவன் என்னை வலது பரிசத்தில் வலது கையில் பிடித்து வைத்திருக்கிறார். ஒரு பொழுதும் நம்மளை மறக்கிறவர் அல்ல. இந்த நாளிலும் சரி, எந்த நாளிலும் நம்மளை மறக்கப் போகிறதல்ல. இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் நம்மளுடைய மனதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் கேட்கிறவைகள் வரவில்லை என்றாலும் அது தேவனுடைய சித்தம். தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அது எனக்கு கண்டிப்பாக வரும். யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சோதனை வந்தாலும் அதை நான் ஜெயிப்பேன். என்ன சோதனை வந்தாலும் என் தேவனோடு நான் இருப்பேன். இதை நாம் நம்மளுடைய மனதில் ஆழமாக இந்த நாளில் பதித்துக் கொள்வோம். இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை நமக்கு தந்தருள்வார். நமக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல ஒரு ஓட்டத்தை நாம் ஓடுவோம். ஓட்டத்தை முடித்து நமக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும்